மக்களே வணக்கம் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் பீன்ஸ் பைத்தங்காய் காராமணி எப்படி வேணால் சொல்லுவா. அதை வச்சு இன்றைக்கி வந்து இந்த சப்ஜி வந்து ஒரு ட்ரையாக தான் பண்ண போகிறேன், கிரேவியாக பண்ண போகிறது இல்லை. இது வந்து நம்ம காய்க்கு ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் காய் மாதிரி தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் ட்ரை கிரேவியாக இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பைத்தங்காவை தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இதுதான் பைத்தங்காய். இதை நம்ம நறுக்கிப்போம். இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கும் எடுத்துன்னு இருக்கேன். இதை நம்ம வந்து நறுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து பேசிகிட்டே நறுக்குவோம். பாருங்க, இந்த இதை ரெண்டையும் எடுத்துடலாம். உங்காத்துலலாம் இன்றைக்கி என்ன பண்ணினேன் லஞ்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு மேலேயும் கீழையும் இந்த இதை கட் பண்ணிவிட்டு நறுக்கலாம். பைத்தங்காய் இப்போல்லாம் கிடைக்கிறதா? ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நான் இது பார்த்தேன், நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது. இது ரொம்ப நாள் ஆச்சு. இது எல்லா ஊர்லேயும் கிடைக்குமா என்ன தெரியல. இந்த மாதிரி நானும் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, பார்த்தோன்னே வாங்கலாம். இது ஒரு சப்ஜி பண்ணலாம், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கிரேவியாகவும் பண்ணலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இதாக தான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு வந்து ட்ரையாக தொட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு செமின்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இது வெங்காயம் தக்காளி இன்றைக்கி வெங்காயம் போட போகிறதில்ல. இன்றைக்கி வந்து வெங்காயம் போடாமல் உருளைக்கிழங்கும் இதுவும் மட்டும் போட்டு நான் பண்ண போகிறேன். வெங்காயம்லாம் வேண்டாம். தக்காளி உருளைக்கிழங்கு இந்த பைத்தங்காய் போட்டு நம்ம வந்து ஒரு சப்ஜி மாதிரி, இது வந்து காய் மாதிரியும் தொட்டுக்கலாம், சப்ஜி மாதிரி. நான்லாம் வந்து காயிலே போட்டு பிசைஞ்சும் சாப்பிடுவேன்ப்பா. யாரெல்லாம் காய் சாதம் சாப்பிடுவேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பைத்தங்காய் நல்லா நறுக்கிண்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு இதையும் தோல் சீவிட்டும் நம்ம அதே மாதிரி நீளமாக ஃபிங்கர் சிப்ஸ் நறுக்கிற மாதிரி நீளமாக நறுக்கிக்கலாம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். நீங்கள் வேக வைக்கிறதுனா அடுப்பில் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஸ்டீமர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா எனக்கு. இதெல்லாம் நான் வந்து உண்மையாக யூடியூபுக்குன்னு என்னை வந்து பல பேர் கேட்டிருக்கா, நீ யூடியூபுக்கோசரம் எல்லாம் வாங்குவியா, யூடியூபுக்கோசரம் எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு. நான் உண்மையாக சொல்லணுன்னா நான் யூடியூப்கோசரம் எதுவுமே வாங்கலைப்பா. அம்பாலாச்சாரியர் அனுகிரகத்தில் சிறுக குருவி சேர்த்த மாதிரி தான் நான் எல்லாமே ஒன்று சேர்த்திருக்கேன். இதெல்லாம் எப்போவோ யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட நிறையா இருக்குது. ஏன்னா நான் குட்டியாக எனக்கு வந்து நான் பிளான் பண்ணிப்பேன். எனக்கு எது இம்பார்ட்டன்ட், எது முக்கியம், எனக்கு வெளியில் டூர் போகணும் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த காசெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து கிச்சனுக்கு வந்து நிறையா க்ராக்கரி, எனக்கு இதெல்லாம் தான் ஆசை. ஹோம் டெக்கர் இதெல்லாம் தான் எனக்கு ஆசை. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி எனக்கு எது தேவையோ, எது எனக்கு நான் ரொம்ப செலவும் பண்ண மாட்டேன். ரொம்ப எது ஈஸி, எது கம்மியாக இருக்கோ, எது நெசசிட்டியோ ஃபஸ்ட்டு அதை வாங்கிப்பேன். நான் ஆடம்பரமாக எதுவுமே வாங்கினதில்லை இது வரலுமே. எல்லாம் என்னோடய ஹோம் டெக்கருங்கிற ஆசையில் பிளான் பண்ணி வர காசை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ இந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து அலம்பிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிட்டுலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நிறையா கேட்டிருக்கா. எனக்கு ஏதோ ஒரு பகவான் வந்து எனக்கு கொடுத்துருவார். ஆச்சாரியால் அம்பாலும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா ஏதோ ஒன்று கிஃப்ட் வரும்ப்பா எனக்கு அம்பாள் அனுகிரகத்தில். அதனால் ஸோ இது நல்லா நறுக்கிண்டாச்சு. இதை வாஷ் பண்ணி ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீமரில் வச்சாச்சு, இதை மூடிடலாம். ஸ்டீமர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. இட்லி பாத்திரம் இருக்குல்ல, இட்லி பாத்திரத்தில் வந்து இடியாப்பம் கொடுக்குற அந்த இது இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க எது ப்ரியாரிட்டி, எது முக்கியம். அதெல்லாம் நான் வந்து ரொம்ப என்னால் வந்து நான் எதுவும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஜென்ரலாகவே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த தாட் உண்டு. பட் நமக்கு வாங்கும்போது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ், இந்த புடவை இதெல்லாமோட எனக்கு வந்து கிச்சனுக்கு வந்து நிறைய க்ராக்கரி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த ஹோம் டெக்கர் ஏதாவது இருந்தால் பார்ப்பேன் அந்த மாதிரி. ஏன்னா நான் ஒரு ஊருக்கு கூட போனதில்லைப்பா, ஒரு இடம் போனதில்லை. வீடு மேக்ஸிமம் போனால் நீங்கள் சொன்ன கிராமத்தில் பார்த்துருப்பேன். இப்போ யூடியூப் ஆரம்பித்த பிறமே கிராமத்தில் பார்த்துருப்பேன். ஆனால் யூடியூப் ஆரம்பித்த உடனே நிறைய பேர் இது நம்மளை பார்த்தா தெரியாது. இப்போ என்னோடய மூச்சை பார்த்தோன்னே எல்லாருக்குமே டோன்ட் ஜட்ஜ் த புக் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு தோணும்ல. எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும்ல. ஆனால் எனக்கும் இருக்குது. பட் எனக்கு வந்து வெளியூருக்கு ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும்,
எனக்கு ஃபாரின் போகணும் அதெல்லாம் ஆசை இல்லைப்பா. எனக்கு வந்து வீடே கதி. ஆனால் எனக்கு குட்டி 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 ஆசைன்னா இந்த மாதிரி க்ராக்கரியெல்லாம் சிறுக 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 இப்போ எங்கேயாவது எனக்கு கொடுக்குற காசை நான் வந்து எனக்கு க்ராக்கரி வாங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கிட்டே சொல்லுவேன், நீ ஏதாவது எனக்கு வாங்கி கொடுக்கணுன்னா க்ராக்கரி இந்த மாதிரி ஹோம் டெக்கர் அந்த மாதிரி சொல்லிடுவேன் நான். ஸோ இதில் எனக்கு ஒரு ஆசை. நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன ஆசையோ மற்ற இதை நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் வந்து இதில் நீங்கள் போன என்ன ஆசையோ அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து பணமும் நிறையா செலவாகாது. எவ்வளோ யோசித்து பிளான் பண்ணி வாங்கினேன்னா சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து தான் நான் என்னோடய க்ராக்கரிஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். நான் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதனால் இதை நான் சொல்கிறேன். எப்படி நீ யூடியூப் ஆரம்பித்தோடனே நீ இதெல்லாம் வாங்குவியா, இப்படிலாம் செய்வியா? ஆச்சாரியா இடத்துல நான் யூடியூப் ஆரம்பித்த அப்புறம் என்னோடய செல்ஃப் மோட்டிவேட்லேயே நானே ஒன்றா கற்றுண்டு தான்ப்பா இந்த மாதிரி வந்திருக்கேன் நான். ஸோ யாருக்கெல்லாம் ஆனால் இது வந்து யூடியூப் வந்து இட் இஸ் நாட் ஈஸி, ரொம்ப கஷ்டம். எல்லோரும் பார்க்கும்போது வெளியில் ஈஸியாக இருக்குல்ல. மகாலட்சுமி அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாளா பணம் சம்பாதிக்கிறதுனா? ஒருத்தொருத்தரும் ஒரு விதத்தில் பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுறோம்ல. அது மாதிரி யூடியூபும் ஒரு விதத்தில் கஷ்டம்தான். பட் அது டார்கெட் ஆகி அந்த அச்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டுருக்கேன். ஒரு நாள் நானும் பகவான் கிருப்பையில் அம்பாலாச்சாரத்தில் ஒரு நாள் அச்சீவ் ஆவேன் நான் நம்பிக்கையில் என்னோடய வாழ்க்கை பயணம் ஓடின்னு இருக்கு. ஸோ இது அப்படியே நம்ம பேசிகிட்டே இப்போ வந்து இது ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சரி, அதுக்குள்ளே நம்ம வந்து பேசிகிட்டே நம்ம வந்து ஜாலியாக நம்ம வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு சும்மா ஒரு நடுவில் ஒரு பாசிட்டிவிட்டியும் சரி. நீங்கள் ஏதாவது ஆசையாக இருந்து வாங்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். நல்லா பிளான் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை ப்ரியாரிட்டி பண்ணிட்டு மற்றதை வந்து நம்ம குறைச்சிட்டு நம்ம வந்து செலவை நான் எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேனோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவு கம்மி தான்ப்பா பண்ணுவேன். நான் செலவு பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டேன், வெளியூருக்கு போகணுன்னு யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து இது ஸ்டீம் ஆகட்டும், நம்ம வந்து சப்ஜி பண்ணிடலாம். நம்ம வந்து ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே இதை வந்து நம்ம வந்து அரைச்சுடலாம். 1 கப் தேங்காய், இல்லை 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வறுத்த மிளகா போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுருந்தாச்சு, ஒரே ஒரு வரமிளகா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா, வெதுன்னு தண்ணியில் நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து தேங்காய் எடுக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு மாதிரி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேங்காய். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் வெதுன்னு ஓரளவு சூடாக இருக்கிற இதை வந்து தேங்காயோட விட்டு அரைச்செல்லாம் சூப்பராக இருக்கும். நான் வந்து நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் குறன்னு தான் அரைச்சிருக்கேன். நல்லாயிருக்கும் அந்த மாதிரி காயில் போட்டு பண்ணும்போது. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எண்ணெய் விட்டுண்டாச்சு, கடுகு மட்டும்தான் போட போகிறேன். ஷாய் ஜீரா, ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம், கல்லுப்பு, தூளுப்பு வேணாலும் போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு தான் போட்டுக்க போகிறேன். இது நல்லா இது பண்ணிவிட்டு வதக்கிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும், ஸ்மாஷ் ஆகி இதாகட்டும். நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். 2 மினிட்ஸ் அடுத்து நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம், தனியா பவுடர் கொஞ்சமாக வந்து, ஏன்னா அதுலேயே நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், வரமிளகாவும் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ காரம் மட்டும் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 இது சாம்பார் பவுடர் போட போகிறேன். ட்ராப் தண்ணி விட்டுக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. இந்த மிளகா அப்படிலாம் போட்டோன்னே கரிஞ்சு எடுத்தோன்னா கஷ்டம். அதனால் கொஞ்சமாக இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் போட்டுக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜி இருக்கும், கறி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டீம் ஆகிடுத்து இதை அப்படியே போட்டுடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம், போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு சம்டைம்ஸ் நம்ம எப்போ பாரு கிரேவியாகவே பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்ரை கிரேவியாகவும் தொட்டுக்கலாம், உருளைக்கிழங்குலாம் தொட்டுக்கிறோம்ல அந்த மாதிரி. இதை வந்து நல்ல ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுத்து. சூப்பராக இருக்குது பாருங்கள். காயாவும் இல்லை, இது பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். அந்த தேங்காய், பச்சை மிளகா, ஒரு வரமிளகா அரைச்சி விட்டது நல்ல
அப்படியே அப்பிடைட் ஆகுது, பசிக்கிறது இப்போவே. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு சூப்பரான அடிப்பொலியான ஒரு காராமணி பயிறு சப்ஜி ரெடி, கறி ரெடி. நம்ம வந்து சர்வ் பண்ணலாமா? இந்த சப்பாத்தி வந்து நான் ஆற்றுல பண்ணலப்பா. அதாவது எங்கள் ஊரில் நந்தினின்னு ஒரு பார்லர், மில்க் பார்லர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் பெங்களூரில். அங்கே வந்து இந்த பாருங்க, இதுதான் இந்த சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி. இது அப்படியே தவாவில் போட்டு நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ, நெய் விட்டுண்டா சூப்பராக இருக்குது. இந்த சப்பாத்தி காமிச்சேன் இல்லையா, அதை பாருங்கள், இதுதான் நந்தினியில். இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதாவது நமக்கு உடம்பு முடியல, இவரோட ஃப்ரெண்டு வந்து இது சாம்பிள் வந்திருக்கு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இது ஸ்பான்சர்ஸ் கிடையாது, ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஒரு இதாக கொடுத்தா, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் எங்கள் அத்துக்காருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ட்ராவல் பண்ணாலும் கூட காத்தாலே இப்போ ஒரு ட்ராவல் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. சப்பாத்தி பண்ணிட்டு சப்ஜி ஏதாவது பண்ணிட்டோமா, இல்லை ஒரு சப்ஜி வெளியில் வாங்கிட்டோமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வந்து சரி அந்த சப்பாத்தியை உங்களுக்கு பண்ணலாம், காமிக்கலாம். இது எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சப்பாத்தியும் ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இந்த சப்பாத்தியை வாங்கிக்கலாம். அந்த பிறகு இதுதான் சூப்பரான அடிப்பொலியாக இருக்குது, பார்க்குறதுக்கே அப்படியே அப்பிடேட்டிங்காக இருக்குது. நம்ம வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அல்டிமேட்ப்பா. சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும், சாதத்தோட கறியோடு தொட்டு சாப்பிட்லாம், எல்லாத்தோட இதை சாப்பிட்லாம். நீங்களும் இந்த பைத்தங்காய் சப்ஜியை கறியை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய பேர் போஜனம் பார்க்குறது. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஓட்டாமல் பாருங்கள், நம்ம பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.